ஈரானுக்கு எதிராக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்ப வேண்டும் என்று ட்ரம்ப் கேட்டிருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது என பிரான்ஸ் ஜனாதிபதி உறுதியாக சொல்லிவிட்டார். இன்றைய பார்வை நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி வருகின்றது. அங்கு தாக்குதல்களும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே அங்கு பிராந்திய போர் வெடிக்கும் ஆபத்து எழுந்துள்ள சூழலில் பல்வேறு நாடுகளில் இருந்தும் வெளியேறுமாறு அமெரிக்கா தனது குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த பிராந்திய போர் ஆபத்துக்களை அதிகரிப்பதாகவே இருக்கின்றது. ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து கடந்த 29ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதலை நடாத்தியது. அதில் ஈரான் சுப்ரீம் லீடர் ஹமேனி கொல்லப்பட்டார். அதற்கு பின்னர் ஈரான் உடனடியாக வீழும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் ஈரான் தொடர்ந்து போரிட்டு வருகின்றது. இதன் காரணமாக இந்த போர் 3வது வாரத்தில் நுழைந்துள்ளது. ஒரு பக்கம் ஈரான் மீது ஸ்டேல் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடாத்தி வருகிறது. ஈரானின் முக்கிய இலக்குகளை குறிவைத்து ஸ்டேல் தாக்குகிறது. இன்னொரு பக்கம் ஸ்டேலை நோக்கி தாக்கும் ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள பிற அமெரிக்க படை தளங்களை டார்கெட் செய்தும் தீவிரமாகவும் தாக்குதல்களை நடாத்தி வருகின்றன. இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவுகின்றது. இதற்கிடையே இந்த மோதல் பிராந்திய போராக வெடிக்கும் ஆபத்து உருவாகியுள்ளது. ஈராக்கின் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக கட்டடம் மீது கடந்த சனிக்கிழமை ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கிடையே அமெரிக்க குடிமக்கள் ஈராக்கை விட்டு வெளியேறிய புதிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த எச்சரிக்கையில் அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக இப்போதே ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என தூதரகம் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க தூதரகம் ஈரான் ஆதரவு பயங்கரவாத போராளி குழுக்களால் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகின்றார்கள். இதனால் ஈராக்கில் தங்கும் அமெரிக்கர்கள் தங்கள் முடிவுகளை மறுபரிசீலனை செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உலகின் முக்கிய கடல் வர்த்தக பாதையான ஹோர்முஸ் நீரிணை குறித்து ஈரான் முக்கிய விளக்கத்தை வழங்கியுள்ளது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்காக ஹோர்முஸ் நீரிணை திறந்தே இருப்பதாகவும், ஆனால் அமெரிக்கா மற்றும் ஸ்டேலுடன் தொடர்புடைய கப்பல்களுக்கு மாத்திரம் அந்த பாதையில் செல்ல அனுமதி வழங்கப்படாது எனவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி தெரிவித்திருந்தார். சமீபத்தில் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து தாக்குதல் நடத்தியதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து அந்த பிராந்தியத்தில் பாதுகாப்பு பதற்றம் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளிடையே அமைந்துள்ள இந்த குறுகிய கடல் பாதையில் நூற்றுக்கணக்கான கப்பல்கள் தற்காலிகமாக தடைப்பட்டு நிற்கின்றன. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து தாமதமடைந்து எரிபொருள் விநியோகத்திலும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் இந்திய கொடியுடன் இயங்கும் பல கப்பல்களுக்கும் அந்த பகுதியில் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தேசிய கொடி பொருந்திய 28 சரக்கு கப்பல்களில் 24 கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணை மேற்கு பகுதியில் மற்றும் 4 கப்பல்கள் கிழக்கு பகுதியில் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. இதனிடையே கிழக்கு பகுதியில் இருந்து 4 இந்திய கப்பல்களில் ஒன்று வெள்ளிக்கிழமை பாதுகாப்பாக ஹோர்முஸ் நீரிணை கடந்து சென்றது. இதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை கடக்கும் இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு இந்தியா கடற்படையின் போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றன. அரபிக்கடலில் பெர்சியன் வளைகுடாவையும் ஓமன் வளைகுடாவையும் ஹார்முஸ் ஜலசந்தி இணைக்கின்றது. இந்த ஜலசந்தி ஈரான் கடல் எல்லையை அண்மித்து அமைந்துள்ளது. ஆசிய நாடுகளுக்கான 85% கச்சா எண்ணெய், சமையல் எரிவாயு ஏற்றுமதி ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. அமெரிக்காவுடனான போர் காரணமாக இந்த ஜலசந்தியில் சரக்கு கப்பல் போக்குவரத்தை ஈரான் ராணுவம் முடக்கியுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் சமையல் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதற்கு தீர்வு காண பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியனுடன் சமீபத்தில் தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பலனாக ஷிவாலிக், நந்தாதேவி ஆகிய இந்திய கப்பல்கள் ஒரு சுமார் 1,00,000 தொன் சமையல் எரிவாயுவுடன் நேற்று முன்தினம் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடத்தப்பட்டன. இரு கப்பல்களும் இன்று அல்லது நாளை குஜராத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெர்சியன் வளைகுடா பகுதியில் சுமார் 22 இந்திய எண்ணெய் கப்பல்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. அந்த கப்பல்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை பாதுகாப்பாக கடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இந்திய கடற்படை வட்டாரம் தெரிவிக்கையில், ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை கடக்கும் இந்திய எண்ணெய் கப்பல்களுக்கு இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கி வருகின்றன. கடந்த 14ஆம் தேதி ஹார்முஸ் ஜலசந்தியை 2 இந்திய கப்பல்கள் கடந்து சென்றன.
அந்த கப்பல்களுக்கு இந்திய போர்க்கப்பல்கள் பாதுகாப்பு வழங்கின. பெர்சியன் வளைகுடா பகுதியில் 3 இந்திய போர்க்கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. தேவைக்கேற்ப இவை பயன்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஈரானுக்கு எதிராக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் தங்கள் போர்க்கப்பல்களை ஹார்முஸ் நீரிணைக்கு அனுப்ப வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது என பிரான்ஸ் ஜனாதிபதியாக உறுதியாக சொல்லிவிட்டார். பிரான்ஸ் இப்படி சொல்லும் என்று ட்ரம்ப் கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. பிரான்ஸ் ஜனாதிபதியின் இந்த பதிவில் அமெரிக்காவை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில் ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடுவதற்கு முயற்சிப்பதால் பாதிக்கப்பட்டுள்ள பல நாடுகள் அந்த பாதையை திறந்து வைக்கவும் பாதுகாப்பாக வைத்திருக்கவும் அமெரிக்காவுடன் இணைந்து போர்க்கப்பல்களை அனுப்ப உள்ளன. நாங்கள் ஏற்கனவே ஈரானின் ராணுவ திறனை 100% அளித்துவிட்டோம். ஆனால் அவர்கள் எவ்வளவு மோசமாக தோற்கடிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நீர்வழி பாதையில் ட்ரோன்களை அனுப்புவதோ கண்ணிவடியை போடுவதோ அல்லது ஏவுகணையை ஏவுவதோ அவர்களுக்கு எளிதான காரியம். இந்த செயற்கை தடையால் பாதிக்கப்பட்டுள்ள சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரிட்டன் மற்றும் பிற நாடுகள் இந்த பகுதிக்கு தங்கள் கப்பல்களை அனுப்பும் என நம்புகின்றேன். இதன் மூலம் ஹார்முஸ் ஜலசந்தி இனி அச்சுறுத்தலாக இருக்காது. இதற்கிடையில் அமெரிக்கா ஈரானின் கடற்கரை பகுதிகளில் மிக கடுமையான குண்டு வீச்சை நிகழ்த்தும் மற்றும் ஈரானிய படகுகள் மற்றும் கப்பல்களை சுட்டு வீழ்த்தும். எப்படியாவது விரைவில் நாங்கள் ஹார்முஸ் ஜலசந்தியை திறந்து பாதுகாப்பான மற்றும் சுதந்திரமான பாதையை மாற்றுவோம் என பதிவிட்டிருந்தார். இதற்கான் பிரான்ஸ் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பிரான்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஹார்முஸ் ஜலசந்திக்கு கூடுதல் போர்க்கப்பல்களை அனுப்பும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என தெரிவித்திருக்கிறது. பிரான்சின் போர்க்கப்பல்கள் தற்போது கிழக்கு மத்திய தரைக்கடல் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதுவும் பாதுகாப்பு மற்றும் தற்காப்பு நோக்கத்திற்கானதுதான் என பிரான்ஸ் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ட்ரம்பின் கோரிக்கையை பிரான்ஸ் மறுத்துள்ளதாகவும் அவர் அதிர்ச்சியில் உள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்க ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஏர்போர்ஸ் ஒன்றின் விமான பயணத்தின் போது ட்ரம்ப் வெள்ளை மாளிகை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். ஹார்முஸ் நீரிணையில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்வது குறித்து சுமார் 7 நாடுகளுடன் உத்தியோகபூர்வ பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் சீனாவிடம் கேட்டதாகவும் அவர்களின் முடிவு என்னவென்று விரைவில் தெரியவரும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். சீனா தனது எண்ணெய் தேவைகளுக்காக ஹார்முஸ் நீரிணை வழியாக வரும் கப்பல்களை பெரிதும் நம்பியிருப்பதை அவர் மீண்டும் சுட்டிக்காட்டினார்.